பெண்களை குறிவைத்து லட்சக்கணக்கில் மோசடி செய்த கேடி இளைஞரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஐடி ஊழியர் முதல் டாக்டர் வரை 12 பேரை ஏமாற்றிய போலி தொழிலதிபர் போலீசிடம் சிக்கியது எப்படி? இளைஞர் ஒருவர் பல்வேறு வேஷம் போட்டு திருமண ஆசை வார்த்தை கூறி பெண்களின் வாழ்க்கையில் விளையாடியுள்ளார். தொழிலதிபர், சினிமா பிரபலம், தயாரிப்பாளர் என கூறி பெண்களை மோசடி வலையில் வீழ்த்தி லட்சங்களை கறந்துள்ளார். இருக்க ஒரு சிறிய வீடு, ஊர் சுற்றுவதற்கு இருசக்கர வாகனம், இவற்றையே மூலதனமாக்கி மோசடி செய்தவர் ஐடி ஊழியரிடம் சித்து வேலை காட்டி கைதாகியுள்ளார். நடந்தது என்ன? சென்னை தாம்பரம் கஸ்தூரிபாய் நகரைச் சேர்ந்தவர் கோபிநாதன். 25 வயதான இவர் தமிழ், மலையாளம், இந்தி, கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் இயங்கி வரும் திருமண வரன் தேடும் செயலிகளில் தனது பயோடேட்டாவை பதிவு செய்துள்ளார். விலை உயர்ந்த சொகுசு கார், ஆடம்பர பங்களா, மிகப்பெரிய தொழிற்சாலையின் பின்னணியில் இருப்பது போன்ற அவரின் புகைப்படத்தை பார்த்ததும் பல பெண்கள் லைக் செய்துள்ளனர். தான் ஒரு தொழிலதிபர் என சுய தம்பட்டம் அடித்துக் கொண்ட கோபிநாதன் தன்னுடைய தாயார் துபாயில் பெரிய பிசினஸ் உமன் என்று ரீல் சுத்தியுள்ளார். மேலும் சினிமா துறையில் செல்வாக்கான நபர் என்று கூறியதுடன் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு பிசினஸ்களில் ஈடுபட்டு வருவதாகவும் மேட்ரிமோனியில் பதிவிட்டுள்ளார். குறிப்பாக என்ன சாதி, மதம் என குறிப்பிட்டு வரன் தேடும் பெண்களிடம் அதே ஜாதி, மதத்தை சேர்ந்தவர் என்று தெரிவித்து அறிமுகமாகியுள்ளார். திருமண வரன் தேடும் செயலியில் கோபிநாதனின் பயோடேட்டாவை பார்த்து ஐடி துறையில் என்ஜினியராக பணியாற்றும் பெண் ஒருவரின் குடும்பத்தினர் பேசியுள்ளனர். அதற்கு கோபிநாதன் கிரீன் சிக்னல் காட்டியதும் ஐடி பெண் ஊழியர் 2 மாதங்களாக பேசி வந்துள்ளார். திடீரென ஒரு நாள் தனது வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக கூறி நைசாக அந்த பெண்ணிடம் பணம் பறிக்க தொடங்கியுள்ளார். தனது வீட்டு வேலையாளுக்கு அவசர தேவை என முதலில் 20,000 ரூபாய் வாங்கியுள்ளார். அந்த இளம் பெண்ணும் கேட்ட உடனே எதுவும் கேட்காமல் பணத்தை கொடுத்ததால் மீண்டும் வேலையாளுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறி 3 லட்சம் ரூபாய் கறந்துள்ளார். தொடர்ந்து பணம் காய்க்கும் மரமாக நினைத்து ஐடி பெண் ஊழியரிடம் தனது நாடகத்தை அரங்கேற்றி 9,80,000 ரூபாய் வரை வாங்கியுள்ளார். பணம் பறிப்பதிலேயே குறியாக இருந்த கோபிநாதன் திருமண பேச்சை எடுத்தபோது அதை தட்டி கழித்துள்ளார். அவரது நடவடிக்கையில் சந்தேகம் கொண்ட இளம்பெண் தனியார் துப்பறியும் நிறுவனம் மூலம் கோபிநாதனை கண்காணிக்க தொடங்கியுள்ளார். துப்பு துலங்கியதும் அவர் போலி தொழிலதிபர் என்பதும் தன்னை போன்று பல பெண்களிடம் நான் அவனில்லை பட ரேஞ்சுக்கு மோசடி செய்திருப்பதும் அம்பலமாகியுள்ளது. அதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த ஐடி பெண் ஊழியர் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் தாம்பரம் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவரிடம் இருந்த 2 லேப்டாப்புகள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்து ஆய்வு செய்தனர். அதில் தன்னை ஒரு தொழிலதிபர் என காட்டிக்கொண்ட கோபிநாதன் கடந்த 3 மாதங்களில் மட்டும் திருமண வரன் தேடிய 12 பெண்களை ஏமாற்றி மோசடி செய்தது அம்பலமானது. விதவிதமான வேடங்களை போட்ட இளைஞர் தன்னை ஒரு கதாநாயகன் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து தெரு தெருவாக போஸ்டர்கள் ஒட்டியுள்ளார். அத்துடன் இணையதளத்திலும் பல்வேறு பில்டப்புகளுடன் போஸ்ட் போட்டு ஐடி ஊழியர் முதல் மருத்துவர்கள் வரை ஏராளமான பெண்களை ஏமாற்றியது உறுதியாகியுள்ளது. இவர் விசாரணையில் பல பெண்களை மேட்ரிமோனியல் ஆப் மூலம் தான் ஒரு பெரிய தொழிலதிபர் போல தன்னை பல ஆடி கார் போன்ற வசதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி பல பெண்களை மோசடி செய்திருக்கிறார். தற்பொழுது பெறப்பட்ட புகாரின் ஒரு சில பெண்களிடம் பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டுக்கு அனுப்பப்படுகிறார். வாங்கின காசுகளை இவர் சுகபோகமாக லக்ஸுரியாக செலவு செய்கிறார். பெரிய அளவில் சேமித்து வைத்ததாக இதுவரை தெரியவில்லை. இவர் சுற்றுலா தலங்களுக்கு பெண்களை அழைத்து செல்வது, அங்கு லக்ஸுரியாக அவர்களுடன் குடும்பம் நடத்துவது, ஒரு பெண் போர் அடித்தவுடன் அடுத்த பெண்ணை தேட தொடங்கி விடுவார். உயர் ரக பெண்கள் தான் இவருக்கு டார்கெட். பட்டப்படிப்பு முடித்த கோபிநாதன் திருமண வரன் தேடும் பெண்களை டார்கெட் செய்து அவர்களிடம் மோசடி செய்வதையே பிரதான தொழிலாக கொண்டுள்ளார். அவரிடம் பறிமுதல் செய்த லேப்டாப்பில் இளம் பெண்களின் அந்தரங்க வீடியோக்களும் சிக்கியுள்ளன. எனவே அந்த வீடியோக்களை காட்டி யாரையும் மிரட்டி பணம் பறித்தாரா,
இந்த மோசடியில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3 மாதங்களில் மட்டும் 12 பெண்களை ஏமாற்றி லட்சக்கணக்கில் சுருட்டியவர் வசதி படைத்த பெண்களையே குறிவைத்து காய் நகர்த்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கோபிநாதனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சென்னையில் திருமண ஆசை வார்த்தை கூறி இளம் பெண்களை ஏமாற்றி மோசடி செய்த கேடி இளைஞர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.